கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் தலை வணங்கி உங்கள் போராட்டம் வெற்றி பெற என்னுடைய முழு ஆதரவை தெரிவிப்பதற்காக நீங்கள் எத்தனை பேர் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் சற்று எண்ணி பார்த்திருக்கிறேன். கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் பணியில் ஈடுபட்டிருந்த 638 பேர்களும் இன்னொரு குழுவாக 344 பேர்களும் அடுத்து 175 பேர்களும் லோடிங் அன்லோடிங் தொழில் செய்து கொண்டிருக்கிற 285 பேர்களும் கேண்டீன் தொழிலை ஆற்றிக் கொண்டிருந்த 175 பேர்களும் ஏர்போவர் டிவிஷன் இஎம் டிவிஷன்ல ஹவுஸ் கீப்பிங் தொழிலில் ஈடுபட்டு வந்த 87 தொழிலாளர்களும் எச்என்பி பகுதியில் எச்என்பி பிரிவில் இஎம் டிவிஷனில் 87 பேர்களும் எஸ்பி டிவிஷனில் 75 பேர்களும் ஆபீஸ் பாய்ஸ் ஏர்போவர் 175 பேர்களும் எஸ்பி பிரிவில் 24 பேர்களும் மெடிக்கல் சென்டர் 48 பேர்களும் எஸ்டேட் ஆபீஸ் 50 பேர்களும் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் மேற்பட்ட 37 பேர்களுக்கு மேற்பட்டவர்களும் ஆக மொத்தம் எனக்கு தெரிந்து 2106 பேர்களை விட அதிகமான தொழிலாளர்கள் இந்த இடத்திலே ஜீவ மரண போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 10 பேர் வேலைக்கு வரலனாவே ஒரு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. 2100 பேருக்கு மேற்பட்டவர்கள் இங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எம்எல்ஏ இருக்கிற பெர்மனன்ட் லேபர் கூட அவ்வளவு பேர் இல்லடா. சிஎம்டிக்கு தெரியப்பட்டுகிறேன். எம்எல்ஏ பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அவ்வளவு பேர் கிடையாது. ப்ரொடக்ஷன் கொடுத்துருவேன் அவ்வளவு பேர் இல்ல. நிரந்தர தொழிலாளிகள். ஆனால் இவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. நான் கூட 40 ஆண்டு காலம் மெமல் தொழிற்சாலையிலே பணியாற்றியவர். ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக எஸ்சி எஸ்டி தொழிலாளர்களுடைய அலுவலர்களுடைய அதிகாரிகளுடைய சங்கத்தின் தலைவராக இருந்தவர். இந்த மேனேஜ்மெண்ட் கேட்பார்த்தாமலாம் தெரியும். ஒரு முறை ஒத்துப்பா அப்புறமா திருப்பி நாக்கு மாற்றி பேசுவோம். அந்த மாதிரி அயோக்கியத்தனமான நிர்வாகம் தான் பெமல் நிர்வாகம். எனக்கு 40 ஆண்டு காலம் வாழ வைத்தது நிர்வாகம். இந்த பெமல் நிர்வாகம் தான். என்ன ஒரு லீடரா பண்ணது இந்த பெமல் நிர்வாகம் தான்.
என்ன ஒரு மிகப்பெரிய தலைவராக வார்த்து எடுத்தது இந்த பெமல் நிர்வாகம் தான். ஆனா கேப் மாறி வேலை பண்றதும் இந்த பெமல் நிர்வாகம் தான். ஒரு முறை சொல்லுவான், ஒரு முறை நான் காலம் பூராவும் இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய நிரந்தர பணிக்காக போராடியவர். சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் 1964ஆம் ஆண்டு மே மாதத்திலே பெமல் தொழிற்சாலை துவக்கப்பட்டது. அதுக்கு முன்ன இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தொழிலகத்தினுடைய ஒரு பிரிவாக இருந்தது. இந்த பெமல் தொழிற்சாலையை கொண்டு வருவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் அப்படின்னு நம்ம சிவகுமார் சொன்னார். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்துக்களை எல்லாம் பேசுறாங்க. எம்பி கிருஷ்ணப்பா அவர்கள் கேசி ரெட்டி கிடையாது. எம்பி கிருஷ்ணப்பா அவர்கள் நேருடைய மந்திரி சபையில் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணை மந்திரியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் சுதந்திர இந்தியாவிலே ஒரு கனரக தொழிற்சாலை நிறுவப்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது மாபெரும் தலைவராக இந்திய மண்ணிலே உலா வந்தவர் தலைவர் கு. காமராஜ் அவர்கள். அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடென்டா டெல்லியில் இருந்தார். அவருடைய விருப்பம் எல்லாம் இந்த கனரக தொழிற்சாலை அவர் ஊருக்கு கொண்டு போனோம், விருதுநகருக்கு அப்படின்னு எண்ணம் இருந்தது. எம் வி கிருஷ்ணப்பா இந்த ஊர் ஜனங்களுக்காக பாடுபட்டவர். இந்த ஊர்க்காரர். இந்த ஊர்ல கோல்டன் வேலி எஜுகேஷன் ட்ரஸ்ட ஏற்படுத்தி இங்க கல்லூரியை நிறுவியவர். இந்த ஊருக்கு ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் பாலிடெக்னிக் கொண்டு வந்தவர். இந்த ஊருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். இன்றைக்கு கூட அவருடைய உழைப்பு தான், அவருடைய குடும்பத்தாருடைய உழைப்பு தான் நந்தினி மில்க் இந்தியாவுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய அந்த நிறுவனம் துவக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குஜராத் காட்சியில் போனோம் கூட சில பேர் விரும்பினார்கள். ஆனால் அதை எதிர்த்து போராட்டங்கள், கண்டனங்கள் உருவான காரணத்தினாலே அதை கைவிட்டு விட்டார்கள். அப்படியெல்லாம் பண்ணவர் மாண்புமிகு எம் வி கிருஷ்ணப்பா அவர்கள். ஜாதி வித்தியாசத்தை பார்க்கல. அவர் ஒரு கவுடா, ஒரு வக்கலிகா. இந்த கோலார் தங்கவயல் மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்ட காரணத்தினாலே இவைகளெல்லாம் உருவாக்கினார். பெருந்தலைவர், மாபெரும் தலைவர் தந்தை சி.எம். ஆறுமுகம் அவர்கள் இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சக்தியாக, மக்கள் சக்தியாக உருவெடுத்த காலத்தில் இந்த நிகழ்வு, இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அந்த தொழிற்சாலை இந்த ஊருக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார்கள் இவர்கள். சி.எம். ஆறுமுகம், தலைவர் சி.எம். ஆறுமுகம் அவர்கள், கிருஷ்ணப்பா அவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாங்க. இப்போ இருக்குது அந்த இடத்துல டிவி இருந்தது. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி, இது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. மொரார்ஜி தேசாய் அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் சென்ட்ரல் கேபினெட்ல நிதி அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறான். அவன்
தங்க சுரங்கத்தை மூடிவிட வேண்டும் என்று அவ்வப்போது வைத்தியம் பிடித்து உளறி வருகிறான். ஒருவேளை அப்படி பண்ணிட்டான்னா இந்த மக்கள் எல்லாம் எங்கு செல்வார்கள்? இவர்களுக்கு மறுவாழ்வு எங்கு வரும் என்று வரும் அப்படின்னு சிந்தனை செய்து தலைவர் சி.எம். ஆறுமுகம் அவர்களை எம்பி கிருஷ்ணப்பா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துங்கள். அந்த போராட்டம் டெல்லிக்கு கேட்க வேண்டும். இந்த போராட்ட குரல் டெல்லிக்கு